அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எக்ஸ்ப்ளோர் வித் நஸ். இன்னைக்கு நாங்கள் ஹபீபியோட போகிறோம் ஒரு பியூட்டியை சந்திக்க. அந்த பியூட்டி யாருன்றது அங்கே போய் காண்பிக்கிறேன். மாஷாஅல்லாஹ், ஒரு கிளை இதெல்லாம் சஹஜமப்பா. நான் மட்டும் இல்லை, அந்த பியூட்டியை காண இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய ஏராளமான மக்களை பாருங்க. 40 டிகிரி கொளுத்துது தான், இருந்தாலும் சுப்ஹானல்லாஹ் எவ்வளோ தூரத்துக்கு போலின்னு பாருங்க. அந்த அளவு அழகு மிக்க அந்தலியாவின் பியூட்டியை பார்க்க வந்திருக்கிறோம். உள்ள போய் அந்த பியூட்டி யாருன்ற காட்டுறேன். நீங்கள் இந்த பியூட்டியை பார்க்க உங்களோட மனசு பிள்ளைகளோட வரையிலும் பிரச்சனையே இல்லை. நண்பர்களே, நாங்கள் தேடி வந்து பியூட்டியை கண்டுபிடிச்சிட்டோம். இதோ இருக்கிறது அந்த பியூட்டி. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ்னு பாருங்க. இந்த கொளுத்தும் வெயிலுக்கு எப்படி அருமையான ஒரு இடம்னு பாருங்க. சுப்ஹானல்லாஹ், அந்தலியாவினுடைய பிரதானமான ஒரு பியூட்டியாக இருக்கக்கூடிய இந்த டூடன் வாட்டர்ஃபாலை தான் இன்றைய வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். இந்த வாட்டர்ஃபாலை ஒவ்வொரு திக்கிலிருந்து ஒவ்வொரு ஆங்கிளிலிருந்து வித்தியாசமான கோணத்தில் உங்களுக்கு தொகுத்து வழங்கலாம் என்று நினைக்கிறேன். என்னோடு சேர்ந்து நீங்களும் இந்த பியூட்டியை தாராளமாக என்ஜாய் பண்ணி பார்த்து ரசிங்க. இந்த பியூட்டியை பார்ப்பதனால உங்களுடைய மனைவி உங்களுடன் கோபம் கொள்ள மாட்டார், மாறாக சந்தோஷப்படுவார். எனவே வீடியோவை முழுமையாக பாருங்கள். இறுதியில் ஒரு ட்ரோன் ஃபுட்டேஜை உங்களுக்கு வழங்குவதற்காகவும் நான் முயற்சி எடுக்கிறேன். என்னென்று சொன்னால் சில வேளை ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தால் அது தடைப்பட்டுவிடும். சரி, வாங்க ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஆங்கிளாக நாங்கள் இந்த பியூட்டியை பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும். துருக்கியின் ஒரு மிக அழகான, அதே நேரத்தில் இஸ்லாமிய ஆட்சிகளின் ஒரு செழிப்பு மிக்க அடையாளமாக அண்டாலியாவின் கெபஸ் மாகாணத்தில் நிலற்றடி நீர்வீழ்ச்சியாக ஒரு இயற்கையின் அருட்கொடையாக பல்லாயிரம் வருடங்களாக ஓடிக்கொண்டிருக்கும் டூடன் ஆற்றினுடைய ஒரு பிரம்மாண்டமான நீர்வீழ்ச்சி தான் டூடன் வாட்டர்ஃபால் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பிரதானமான வாட்டர்ஃபாலை அப்பர் டூடன் வாட்டர்ஃபால் என்றும் அழைப்பார்கள். சாதாரணமாக ஒரு சிறிய நீரோற்றமாக வருகின்ற இந்த சிற்றாறு இந்த அப்பர் டூடன் வாட்டர்ஃபாலை அண்டியதும் அங்கிருக்கும் குகைகளிலிருந்து வரக்கூடிய நீர்வீழ்ச்சிகளோடு சேர்ந்து ஒரு பெரிய ஆறாக உருவெடுத்து 16 கிலோமீட்டரை தாண்டி தான் கடலில் போய் சேர்கிறது. அந்த இடத்தை லோவர் டூடன் வாட்டர்ஃபால் என்று அழைப்பார்கள். அங்கே கடலோரம் இருக்கும் மலைப்பாறைகளின் ஊடாக சீறி பாய்ந்து கடலை சேரும் அந்த அழகு காட்சியை சென்று பார்த்த அந்த சுவாரஸ்யமான பயணத்தை இன்னொரு சிறிய காணொலியாக நிச்சயமாக உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். எனவே என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ், இந்த காணொலியில் இப்போது நாங்கள் அப்பர் டூடன் வாட்டர்ஃபாலின் அழகை முழுமையாக பார்த்து மகிழலாம். மாஷா அல்லாஹ், ட்ரிங்கிங் வாட்டருக்கான ஒரு இடத்தை வச்சுக்கிறாங்க பாருங்க. தாராளமாக வாட்டரை எங்களுக்கு ஃபில்அப் பண்ணி கொள்ளையிலும். இதில் ட்ரிங்கிங் வாட்டர் மனுஷன் நல்லா ஃப்ரீஸ் பண்ணி தண்ணியை கொண்டு வந்தார். இருந்தாலும் இந்த ஊற்று தண்ணியை குடிக்கிறதே ஒரு தனி அம்சம் தான். அப்படியே என்ட்ரன்ஸால் வந்தோடனே அந்த வழியால் அப்படியே பிரிஞ்சு அந்த பக்கத்தாலேயும் வரலாம், இந்த பக்கத்தாலேயும் போகலாம். இந்த ரெண்டு பக்கத்தாலேயும் பிரிட்ஜால் அப்படியே போய் ஒரு இடத்துக்கு தான் சேருது. இந்த இடத்துல போகும்போது இப்படி நெடு கடைகள் அடிக்கப்பட்டிருக்குது. அந்த போல்களுக்கு நடுவில் போய் குளிச்சா எப்படி இருக்குது. சுப்ஹானல்லாஹ். புதிய வெட்டிங் கப்பல் ஒன்று வந்திருக்கிறாங்க ஃபோட்டோ ஷூட் எடுக்க. நைலா பாபாவை அப்படி இறக்கணும். இப்போ படி வழியே நைலா பாபா இறக்கணும். என்ன காரணம்டா, அந்த அளவு அமேசிங்கான ஒரு இடத்துக்கு தான் இப்போ போகிறோம். அதனால் நைலா பாபாவை தூக்கி கொண்டு போவோம், மேலே பகியை ஃபுல்லாக இறக்குறோம். ஏன்னா அதுக்கு கீழேயும் இந்த பள்ளத்தாக்குலையும் தள்ளி கொண்டு போகலாம். பாருங்க, ஒவ்வொரு திக்கிலேருந்து பார்க்கும்போது விதவிதமான ஒரு அழகை தருது. அது
மேலேருந்து அப்படியே இறங்கி இந்த கீழ் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நடந்து போகக்கூடிய பாதை வழியை தான் போகிறோம். இந்த வழியால் போய் அந்த மெயின் ஃபோலை கொஞ்சம் பார்த்துட்டு அப்படியே பயணிப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், தண்ணியுடைய கலரை பாருங்கள். சுபஹானல்லாஹ், தெளிவான கிளியரான தண்ணி அழகாக இருக்குது. கொஞ்சம் அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம். எப்படி எல்லாம் கேன் ரைஸ் what an amazing place, isn't it? MashaAllah. MashaAllah. Do you want to go with me there? நாங்கள் இப்போ நண்பர்களே இந்த படியால் அப்படியே ஏறி அப்படியே உள்ளால் அந்த குகைகளுக்குள்ளால் போய் அந்த நீர்வீழ்ச்சியினுடைய சத்தத்தை அனுபவிக்க போகிறோம், கண்களால் பார்க்க போகிறோம். நீங்களும் சேர்ந்து என்னோட பாருங்கள். வாவ், மாஷாஅல்லாஹ். பாருங்கள், இப்படியே ஒரு கேவ் ஒன்று மாதிரி வருது. இந்த கேவால் தான் இதால் போய் இப்படி போகணும். Be careful. இதுவுமே விளங்குதில்லை. இருட்டு கசம். ஒரு முடுக்கொண்டு வச்சுக்கிறாங்க. இந்த முடுக்கால முதுக குனிஞ்சு கொண்டு வரணும், தலையை குனிஞ்சு கொண்டு தான் வரணும். Amazing. பாருங்க நண்பர்களே, இடைக்கிடை இப்படி குகை குன்றுகளுக்குள்ளால ஒரு ஓப்பன் விண்டோ மாதிரி ஒரு இடம் வச்சிருக்கிறாங்க. இதிலிருந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் அதை பார்த்து மகிழ்கிறதுக்குமாக. இப்படி வந்ததோட பாருங்கள், இப்படி ஒரு பெரிய ஒரு வெட்ட வெளி மாதிரி ஒரு இடம் உண்டு. ஆனால் கொஞ்சம் பெரிய ஒரு இடம் ஒன்று இருக்குது ஸ்பேஸோட. இந்த இடத்தால் அப்படியே மேலே இருக்கிறதுக்கு ஒரு சின்ன ஷார்ட் கட் வச்சிருக்கிறாங்க. எப்படிப்பட்ட ஒரு அதிசயமான இடம் பாருங்க நண்பர்களே. நுரைஸ் நுரைஸ் மூவ் நுரைஸ் பாபா, you enjoying it? Tell me something about the place. But just good. Good but டாக்கா. அந்த காலத்து மக்கள் இதை இப்படி உடைச்சி மக்கள் பார்க்கறதுக்காக செய்தார்களா என்பது ஒரு உண்மையிலுமே ஒரு அதிசயமான ஒரு விஷயம். இந்த தண்ணிக்கு வழுக்குமே, மெதுவாக பார்த்து வாங்க, வழுக்கும். ஏன்னா இது அவங்க போட்டிக்கிறது இந்த லைம் ஸ்டோனுடைய ஒரு பொலிஷ் வேர்ஷன். அது தண்ணிக்கு டக்குன்னு வழுக்குது, மெதுவாக போனால் சரி. வாட்டர்ஃபாலுடைய இடத்துக்கு வர வர ஈரலிப்பான இடம்தான். வழுக்கல் குறைஞ்சி விட்டது இப்போ கொஞ்சம் தண்ணிக்கிறதுனால. பாசி கட்டி அப்படியே சும்மா அது ஒரு வேறு விதமாக இது நண்பர்களே. பாருங்கள் இந்த டெக்ஸ்டரை பாருங்கள் எப்படி இருக்குது. மாஷாஅல்லா, இது சும்மா ஏசி அரை மாதிரி இருக்குது, ஏசி போட்ட அரை மாதிரி தான் இருக்குது. அந்த அளவுக்கு குளிராக இருக்குது. இந்த 42 டிகிரி 40 டிகிரி வெளியே வெயில் அடிக்கக்கூடிய இடத்துல இப்படியான ஒரு கண் குளிரும் உள்ளம் குளிரும் உடம்பும் குளிரக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. மாஷாஅல்லா நண்பர்களே, இன்னொரு அமேசிங்கான ஒரு இடம்னு பாருங்க. சுபஹானல்லாஹ், 40-42 டிகிரி வெயில் அடிக்குது. மாஷாஅல்லாஹ், வெரி குட் பிளேஸ். என்னன்னு சொன்னா அற்புதமான இடம், முழு நாள் இருக்குது. அப்படிக்கு ஒரு குளிராகவும் இதமானதாகவும் இருக்குது. என்னன்னு சொன்னா கடுமையான வெயிலுக்கு மத்தியில இப்படி ஒரு குளிரூட்டப்பட்ட ஒரு அறை மாதிரி ஒரு இடம் உண்டு. சுபஹானல்லாஹ், பாருங்க ஓட்ட போல பாருங்க. மாஷாஅல்லாஹ். From Turkey? Turkey, yes. You? I am from Sri Lanka. Oh, okay. Nice to meet you. What is your name? Adnan. Adnan. I am Nasrin. No. Nice to meet you.
Thank you. Thank you. One knock. Thank you, one knock. Thank you, one knock. Thank you. பாருங்க, இதுக்குள்ளேயும் அத்திப்பழ மரம். Mashallah. أعوذ بالله من الشيطان الرجيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا. Nice to meet you, Abid. Mashallah. Muhammad bin Palestine. From Palestine? Palestine. Mashallah, free Palestine. Free Palestine. Free Palestine. Alhamdulillah. உண்மையிலேயே ஒரு ரியலி ஒர்க் பிளேஸ் தான் நண்பர்களே. எப்படியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். பார்க்கக்கூடிய உங்களுக்கு விளங்கி இருக்கும். அமேசிங் சிம்பிளி அமேசிங். வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இந்த கல்லுகளுடைய கலரை பாருங்கள். மார்பிள் கல்லுகள். Peto, bạc cà quá thế. Peto. Peto. Bạc cà quá thế. Peto. Hello. இந்த இடத்துல தேவைப்பட்ட செல்ஃபி கூட எடுக்கலாம். ஃபோட்டோகிராஃப். ஒரு ஃபோட்டோகிராஃபுக்கு 300 லீரா. இலவசமாக நாங்கள் ஒரு ப்ளாக் எடுத்துகிட்டு போயிடுவோம். மட்டும் சரி. வேவலாண்ட பேக்டி இது பேக்டி. பேட்மேன் பிகின்ஸ் இங்கே தான் தொடங்கிக்குது போல இது. தாய் தாப்பன் பேச்சை கேட்காட்டி தலைக்கீழே தொங்கணுவாங்க. அந்த மாதிரி தொங்குற மாதிரி இங்கே. இந்த இடத்துல இப்படி ஒரு பள்ளத்தாக்கு கொண்டு இருக்குது. இந்த ஒரு ஸ்பேஸ் ஒன்று உருவாக்கிக்கிறாங்க. இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் அந்த ரிவர் கொஞ்சம் உடஞ்சி போகிற இடம் உண்டு.
பாருங்க நண்பர்களே, பாருங்க நண்பர்களே, இந்த அருமையான தண்ணி சத்தத்தை கேட்டுக்கொண்டு நிழல் தரும் மரங்களுக்கு கீழே இருந்து இதை பார்த்து கொண்டு இருப்பதே ஒரு சுவையான அனுபவம். அந்த சுவையான அனுபவத்தோடு சுவை மிகுந்த உணவுகளை அந்த மரத்தடிகளை கீழே இது உட்கொள்வதானால் அது எவ்வளவு பெரிய ஒரு அரும்பாக்கியம். எல்லாம் ஒரு இடத்துல இருக்கு பாருங்க. மாஷா அல்லாஹ். பாருங்க நண்பர்களே, இந்த இடத்துல அத்திப்பழம் தண்ணீருடைய கலரை பாருங்க. சுப்ஹானல்லாஹ். சுவிஸ்ல எப்படி அந்த கலர் ஆயிக்குமோ அதே அந்த கலரை காணக்கூடியதாயிருக்கு. எப்படி நம்ம ஆயுதம் எப்படி ஃப்ரெஷ்ஷான கனிந்த பழம். மேலே எடுத்தா கொஞ்சம் இடைக்கிட்ட ஒரு 20-15 ஸ்டெப்ஸ் இடங்கள் இருக்குது. இப்போ இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கத்தால் நாங்கள் போகிறதுக்கு பிளான் பண்ணுறோம். மேலே இருக்கிறோம் பேர். இதால் அப்படியே மேலே வந்தால் இதால் ஒரு கேட் ஒன்று வச்சுக்கிறாங்க. இதால் பேலினிக்கு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அந்த ரெஸ்டாரண்ட் உள்ள போய் உட்காந்து சாப்பிடக்கூடிய வசதி இருக்குது. நாங்கள் ஒரு பிக்னிக் ரெடி பண்ணிட்டு வந்தோம். அதனால் நாங்கள் இந்த இடத்துல எப்படி அமர்ந்திருக்கிறோம். இந்த இடத்துல ஒரு ஃபெமிலியருக்கு ஒரு பிக்னிக் ஏரியாவும் இருக்குது. இந்த மாதிரி தட்டு தட்டாக நிறைய இடங்கள் அப்படி வச்சுக்கிறாங்க. இது அந்த தோரமாக அருவி சத்தத்தை, ஆற்றின் அருவி சத்தத்தை கேட்டுக்கொண்டு சாப்பாடு அடிச்சுட்டு வரோம். ஸோ பிரதர், திஸ் வாட்டர்ஃபால் is just this one, yeah? And it's finished. Yeah. So when you enter this restaurant, explain me, why can't I go there? Yeah. You not if you come in here, you cannot pass the water. This is one way. So when you go from here, you cannot come back. Yeah. அதாவது இந்த ரெஸ்டாரண்ட் ஏரியா வந்து வாட்டர் ஃபாலை பார்த்துட்டு அப்படியே இங்கால வெளியே போயிட்டா, அதால் வெளியால் ரோட்டால் சுற்றி தான் வரணும். வந்தாலும் they will not allow me again to come inside the waterfall. So okay, no problem. Tashakkur. Bye. அப்போ அதில் போகிறதில் அர்த்தம் இல்லை. நாங்கள் எங்களை பிக்னிக்கை தொடருவோம். நண்பர்களே, இப்போ இந்த வாட்டர் ஃபாலை நாங்கள் கொஞ்சம் ட்ரோன் வியூவில் பார்ப்போம்.
இந்த இயற்கையின் அழகு பொலிவு காட்சிகளை பார்த்து மகிழ்வதோடு மறந்து விடாமல் அது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கொமெண்ட் வடிவில் தயங்காமல் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த காட்சியில் காண்பிப்பது போல வலது பக்கத்தாலே உள்ளால் வந்து அந்த கடைப்பேலிகளை அனைத்தையும் தாண்டி அப்படியே இந்த வாட்டர்ஃபால் காட்சியை மேலிருந்து பார்த்து ரசித்த வண்ணம் வலப்பக்கமாக சென்று அந்த பாதாள பள்ளங்களில் படிகளினூடாக இறங்கி குகை வழி பாதையிலும் கூட அந்த அழகிய காட்சிகளை பார்வையிட்டதன் பின்னால் அப்படியே ஆற்றோரமாக நடந்து ஆற்றை கடந்து அடுத்த பக்கத்துக்கு கரை ஏறி அங்கிருக்கும் பிக்னிக் ஏரியாக்களில் இருந்து முழுமையாக எங்களுடைய டே என்ஜாய் பண்ணக்கூடிய வகையில் இந்த அட்வென்ச்சர் வாட்டர்ஃபால் அமைந்திருந்தது. நீங்களும் கண்டிப்பாக இதை பார்த்து நாங்கள் இந்த பக்கத்தால் போய் அடுத்த பக்கத்தால் வந்த இந்த சுவாரஸ்யமான பயணத்தை பார்த்து மகிழ்ந்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். ஏராளமான பிக்னிக் பண்ணக்கூடிய இடங்களை அமைச்சிக்கிறாங்க. அப்படியே டாய்லெட் வசதிகளும் இங்கே இருக்குது. மாஷால்லா, அருமையான செட்டப் ஃபார் ஃபேமிலிஸ் டு ஸ்பெண்ட் த டே வித் த பீஸ்ஃபுல் அட்மாஸ்பியர். அல்ஹம்துலில்லாஹ். நண்பர்களே, வாங்க இதால் பாஞ்சு வரையிடும். என்னென்னு சொன்னால், இவ்வளோ நேரமாக நீங்கள் இந்த டூடன் வாட்டர்ஃபாலுடைய அழகிய காட்சிகளையும் ரம்மியமான இந்த இயற்கையின் அருட்கொடையான இந்த சீனரிஸையும் பார்த்து நாங்கள் குடும்பத்தோடு வந்து அழகான முறையில் என்ஜாய் பண்ண, அதே மாதிரி நீங்கள் பார்க்கக்கூடியவங்களும் நிச்சயமாக இதை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. எனவே இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். என்னுடைய எக்ஸ்ப்ளோர் வித் நாஸ் ஒன் நாஸ் 2 சேனல்களையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். இன்னொரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு லோவர் டூடன் வாட்டர்ஃபாலையும் காண்பிக்கின்றேன் இன்ஷா அல்லாஹ். அதுவரை ஸ்டே டியூன். நைலா குட்டியோடு இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவருக்கும் அன்பு சலாம். நான் நஸ்ருதீன் நிசாமுதீன். இன்னொரு காணொலியை சந்திப்போம் நண்பர்களே. பை பாய் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம் நண்பர்களே.